Hi friends, welcome to my channel Tech for You. என் பேர் அரவிந்த். நம்ம இன்னைக்கு வந்து PNY BE740 10400 mAh பவர் பேங்கோட அன்பாக்சிங் as well as ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்கை நான் வந்து அமேசானில் 21st ஜூலை 21st அண்ட் 22nd அந்த லைட்டிங் டே டீல் ஆஃப் த டேல வந்து நான் வந்து 1300 எம்ஆர்பி ரேட்லேருந்து 300 டிஸ்கவுண்ட் பண்ணி 1000 rupeesக்கு இதை நான் பை பண்ணேன். இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை ரிவ்யூ பண்ணிவிட்டு இது வந்து 1000 rupeesக்கு ஒர்த்தா Xiaomi Mi பவர் பேங்க் 10400 இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. அதுக்கு அப்புறம் டிஜிஃபிளிப் அப்புறம் Amaron இந்த ரேஞ்சில் இருக்க பவர் பேங்க்ல இந்த PNY கம்பெனி BE740 வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த PNY கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு நியூயார்க் மேட் கம்பெனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி இப்போ ரிவ்யூ பண்ணி பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து PNY பவர் பேங்க் 10400 mAh BE740 அன்பாக்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிரான்ஸ்பரன்சியாக கொடுத்துருக்காங்க. PNY கம்பெனி பிராண்டட் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூயார்க் கம்பெனி. இது வந்து 1985 இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஃபியூச்சர்ஸ்னால் இந்த பவர் பேங்கோட ஃபியூச்சர்ஸ்னால் பாக்ஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைலைட்டட் ஃபியூச்சர்ஸ், எம்ஆர்பி, அப்புறம் சில எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதோட சீலை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்ஸை நம்ம எடுத்துட்டோம். பாக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால், அப்புறம் லைட்டோட வேல்யூ எத்தனை பர்சன்டேஜ் குறையும், அந்த மாதிரி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வீடியோவில். நெக்ஸ்ட்டு திங்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ USB 2.0 இருக்குது. அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா USB 2.0 இருக்குது. அதுவும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதில் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி கேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனுக்கு கூட கொடுக்குற சார்ஜஸ் கூட கேபிள், USB கேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் இருக்குது. இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேச்சுரல் டிசைனாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு சோயாபீன் ஷேப்பில் இருக்குது பார்க்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து LED லைட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டார்ச்சு. இது உங்களுக்கு கம்மின் ஹேண்டி, எப்போயாச்சும் வெளியில் நான் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லித்தியம் அயான் டெக்னாலஜி, பேட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்புட் வந்து 2.1 ஆம்ப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன சிக்னேச்சர் சர்க்கிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் இந்த பவர் பேங்க்கில் பட்டனு. அப்புறம் PNY பிராண்டட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல். இதுதான் வந்து அவுட்புட்டு. இதோட அவுட்புட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வந்து 2.1 ஆம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எந்த USB கேபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சில பின்னாடி வந்து சில சார் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பவர் பேங்க் வந்து நல்லா இருக்குது பார்க்க. ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஆஸ் யூஸ்வல் 10400 mAh கொண்ட பவர் பேங்க் எல்லாமே அந்த வெயிட் தான் இருக்கும். கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பவர் பேங்க்கை வந்து ஃபோனில் சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கணும். இந்த பவர் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிளை சொருவிட்டு ஃபோனில் சார்ஜிங் சொருவிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பட்டன் ஆன் ஆகிடும். அது ஒரு நல்ல அடிஷ்னல் ஃபியூச்சர்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபோனோடவே இதை யூஸ் பண்ணணும். இன்கேஸ் லோ பேட்டரியில் ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் இப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோன் வெயிட்டாகவே இருக்குது. நம்ம ஃபோனோட வெயிட்டும் சரி, அந்த பவர் பேங்கோட வெயிட்டும் சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருக்குது. அது ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சார்ஜ் ஏறும்போது ஆஃப்னா பண்ண முடியாது. நீங்கள் டிஸ்கனெக்ட் அதாவது வந்து அதுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட உள்ளவே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அது ஒரு நல்ல ஃபியூச்சர். நம்ம வந்து சில நேரத்தில் ஆஃப் பண்ண மறந்துடுவோம். அந்த மாதிரி என்ன கண்டுபிடிக்க முடியாமல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து கம்மின் ஹேண்டி, அது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து இந்த எல்இடி டார்ச் வந்து ஒர்க் ஆகும். அது ஆஃப் பண்ணால் மறுபடியும் டபுள் டேப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, அதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா லைட் ஆன் ஆகும். மறுபடியும் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், PNY பவர் பேங்கோட அன்பாக்சிங் பார்த்து முடிச்சிங்க. அப்புறம் சில ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஸ்லைடரில். நெக்ஸ்ட்டு இந்த PNY பவர் பேங்கோட இது வந்து ஷேப் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீன் ஷேப் மாதிரி இருக்குது, சோயா பீன் ஷேப்பில். இது வந்து பிடிக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட வெயிட் கரெக்டாக 250 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. ஓகே, நார்மல் ஆவரேஜ் வெயிட். நீங்கள் பட் அட் டைமில் ஃபோனு பவர் பேங்க் பின்னாடி வச்சு யூஸ் பண்ண கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இதோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் 10,400 அவ்வளோ வெயிட் இருக்கிறது தான் இது. ஓகே, பட் இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மெட்டல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே மெட்டல் கொடுத்துருக்காங்க, அதை சுற்றி வந்து பிளாஸ்டிக், அப்புறம் இந்த சிக்னேச்சர் ப்ளூ கலர் லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்க ஒரு நல்லா இருக்குது. இந்த 4 LED லைட்ஸ், இந்த 4 LED லைட்ஸில் எந்த ஒரு LED லைட்டு குறையும் போது 25% பேட்டரி கம்மியாகிட்டே வருது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 LED லைட்ஸ் தான் இங்கே வந்து பிளிங்க் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75% தான் பேட்டரி ரிமைனிங் இருக்குது இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 வோல்ட் அவுட்புட் ஒரே ஒரு ஃபோன் தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LED ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, விச் கம்ஸ் இன் ஹேண்டி, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட டிசைன் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு சின்ன காம்பாக்ட் டிசைன் மாதிரி இருக்குது. டோட்டலாக ஃபைனலான ப்ரெடிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் கண்டிப்பாகவே நல்ல சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் அடிஷனல் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் நீங்கள் அந்த சார்ஜர் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிடும். அப்புறம் வந்து இது வந்து ஓவர் சார்ஜ் ஆகாமல் ஓவராக டிஸ்சார்ஜ் ஆகாமல் வோல்டேஜ் ப்ரொடக்ஷனோட நிறைய ப்ரொடக்ஷன்ஸோட இந்த பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது டிசைனும் நல்லாயிருக்கு. பட் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கனால உங்களுக்கு கேரி பண்ணவும் இல்லை பேக்கில் சைடில் நீங்கள் வைக்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் கண்டிப்பாக 1000 rupees காஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது கமெண்ட்டில் போடுங்க நீங்கள் இந்த வீடியோ பிடிக்குங்கன்னு. அந்த டிஸ்லைக் பண்ண பட்டனா அடுத்த வீடியோ வந்து நான் லைக் பண்ண பட்டனா மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அரவிந்த் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டெக் ஃபார் யூ.